இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். அண்மையிலே நான் படித்த கண்ணபிரான் பற்றிய ஒரு கட்டுரை என் உள்ளத்தை தொட்டது. உங்கள் இல்லத்தின் வழியாகவும் உள்ளத்தை தொட வேண்டும் என்பதற்கு இன்றைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான் என்கின்ற இந்த கட்டுரையை சிந்திக்கப் போகின்றோம். கண்ணன் யார்? படித்தவர்கள், அறிவுடையவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் நிறைந்த சபையில் பத்தினி தெய்வம் பாஞ்சாலி துச்சாதனால் துயில் உரியப்பட்ட போது வளர்ந்தன வண்ணப் பொற்சேலைகள் என்று சேலை கொடுத்து பாஞ்சாலி மானத்தை காத்தவன். பாரத போர் மண்ணையும் பொன்னையும் மரபுப்படி கொடுக்க வேண்டியவன் இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன் என்று ஒதுக்கிய போது பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கேட்டு வாங்கி கொடுத்தவன். பாரத போர் நீதிக்கும் அநீதிக்கும் குருஷேத்திர யுத்தம் நடந்தபோது அந்த யுத்தத்தை முடித்து வைப்பதற்கு தான் சங்கை எடுத்து ஊதியவன். இத்தனையும் செய்தவன் மனித சமூகம் முன்னேறுவதற்கு தரமான ஒரு அறநூலாகிய பகவத்கீதையை தந்தவன். அதனால்தான் பாடல் வரிகளில் சொல்லுவார்கள், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தான். அந்த கண்ணன் ஒரு காலத்தில் ராம அவதாரம், பிறகு கிருஷ்ண அவதாரம். இந்த ராமகிருஷ்ண அவதாரத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? பிள்ளையே இல்லை என்று சொன்ன தசரத சக்கரவர்த்திக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் 4 பிள்ளை. இங்கே கிருஷ்ண பிறப்பில் வாசுதேவர், தேவகி, நந்தகோபன், யசோதை என்கின்ற 4 ஒற்றை பிள்ளை. என் அன்புக்குரியவர்களே, ராமன் கொஞ்சம் அழுமூஞ்சி, கிருஷ்ணன் கொஞ்சம் இரட்டைவால் ரெங்குடு. இவன் ஏகபத்தினி விருதன். இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். கிருஷ்ணன் எப்போதும் கோபியரோடு கொஞ்சி குழாவக்கூடிய மாயக்கிருஷ்ணன். ராமகாதையில் ராமனுக்கு இருந்த புகழுக்கு அளவுக்கு சிறையிருந்த சீதைக்கும் உண்டு. ஆனால் சிறையிலேயே பிறந்து பிறப்பிலேயே புதுமை செய்தவன் கண்ணன். இன்னும் சொல்ல போனால் ராமகாதையில் ராமனையும் சீதையும் இணைப்பதற்கு அனுமன் தூது போனான். ஆனால் இங்கே பாண்டவருக்காக அஸ்தினாபுரம் நோக்கி தூது போக கண்ணனே பரம்பொருளே இறங்கி வந்தான். மனிதன் தெய்வமாகலாம் என்று காட்டியது ராமகாதை. தெய்வமே இறங்கி வந்து மனிதனாக மாற முடியும் என்று காட்டியது கிருஷ்ணன். அதனால்தான் பெரியாழ்வார் கிருஷ்ணனை தொட்டில்ல போட்டு ஆட்டினாராம். எப்படி? ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டிலில் படுத்தான். ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டிலில். ஆணிப்பொன்னுன்னா பெரிய தங்கமும் வைரமும் ஜொலிக்கக்கூடிய மரகதமாக செய்யப்பட்ட தொட்டில் அப்படி ஆட்டுறாங்களாம். கிழிந்த புடவையில், உடைந்த கிளுகிழுப்பையில் அப்படின்னு தர்த்தரமாக நம்ம சொல்லக்கூடாது. கற்பனையில் கூட உயர்வு நிகழ்ச்சி வேணுங்கிறத நம்முடைய பெரியாழ்வார் பாடுறார். இப்போ அந்த கிருஷ்ணனுடைய குணநலன்களை பார்ப்போம். நீங்கள் பார்க்கணும், அவன் மண்ணை உண்டு வெண்ணெயை திங்கக்கூடியவன். ஆனால் அந்த வெண்ணெய் உள்ளக்கூடிய கண்ணன் ஆயர்பாடியில் கோபியரோடு விளையாடினாலும், கோக்களுக்கு பழம் கொடுத்தாலும், யசோதை யாருக்கும் தெரியாமல் வைத்த வெண்ணெயை தான் மட்டும் உண்ணாமல் பலரோடு பகிர்ந்து உண்ணுவான். அப்போ என்ன நமக்கு நினைவு வருது? பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. உனக்கு கிடைத்த ஒரு பொருளை பரம்பொருளாக இருந்தாலும் தான் மட்டும் சாப்பிடாம 10 பேருக்கு கொடுக்குறானே, அப்போ அவருடைய உயர்ந்த எண்ணம் தெரியுது. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் யோசிக்கணும். ஆண்டாள் நாச்சியார் யாரு? துளசி மாடத்தில் பிறந்தவர், பெரியாழ்வாரின் மகளாக பிறந்தவள். அந்த கிருஷ்ணனின் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசியாகவே மாறி தான் சூடிய மாலையை சூடியது அல்ல பெரிது, அவரையே கணவராக அடைய வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் பெரியாழ்வார் கண்ணீர் விட்டு அழுதபோது, இல்லை
அந்த எம்மகளையே நான் மணப்பேன் என்று சொல்லி ஆண்டாளை தன் அருகிலே மணக்கோலத்தில் அமர்த்தி இன்றைக்கும் தன்னையும் ஆண்டாளையும் சேர்ந்து வணங்கச் செய்தார் என்றால் உண்மையான அன்பு இருந்தால் ஆண்டவன் அருகிலே அழைத்து கொள்வான். இதையும் தாண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் பாரத யுத்தத்தை படித்தாதான் தெரியும், எவ்வளவு கொடுத்தே சிவந்த கர்ணன் இறக்கின்ற தருவாயில் கிருஷ்ணன் போய் குடை கேட்பான். செய்தர்மத்தை தாரை வார்த்து தான் அவன் தந்தேன்னு அம்பை எடுத்துட்டு குருதியை எடுத்து கொடுப்பான். அப்போ என்ன அர்த்தம்னா, எவன் ஒருவன் மண்ணுலகத்தில் மனிதனாக பிறந்து வியக்கத்தகு ஈர இதயத்தால் பிறருக்கு உதவி செய்கின்றானோ அவனுடைய உதவியை உலகத்திற்கு அடையாளம் காட்ட நான் பரம்பொருளாக பரந்தாமனாக கீதை தந்தாலும் சாதாரண மனிதனாக மாறி அவனிடத்தில் கையேந்தி என்னை விட அவன் உயர்ந்த உள்ளம் படைத்தவன் என்பதை உலகுக்குச் சொல்வேன் என்று சொன்னவன்தான் விதுரர் வீட்டில் உப்புக்கஞ்சி சாப்பிட்டவன். இப்படி கண்ணனுடைய குணங்களை அலங்கரித்து நாம் பார்க்கின்ற போது கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான் என்று கோபிகர் மட்டுமல்ல, குடும்பத்து பெண்களெல்லாம் தங்கள் வீட்டில் அச்சாக கிருஷ்ணன் பாதத்தை பதித்து கோகுலாஷ்டமிக்கு வரவேற்பதற்கு காரணம் கண்ணனைப் போல ஒரு வண்ணக் குழந்தை தங்கள் மடிவயிற்றில் வேண்டும் என்று. கண்ணன் பிறந்தான், நம் கண்ணன் பிறந்தான்.